ஹாய்ங்க, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க என்ன சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன். சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலில் சின்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டுங்க பெருமாள் கிட்ட. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஃபிக்ஸட் மெனுவாக தான் இருக்குங்க. ஒன்றும் பச்சை பயிர் இருக்கும், இல்லை கொள்ளுப்பருப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு, கொள்ளு ரசம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாலேயும் ஒரு மஸ்கட்லேயும் இருந்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது சரி இல்லை விளையாட போகும்போது காலேஜ் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் போவாருங்க. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஃபோனே பண்ணலைங்க. நான் நினச்சிட்டேன் ஒரு வேளை லேட்டாக எழுந்திரிச்சுப்பார், கிரிக்கெட் விளையாட போயிருப்பார் அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் போய் மத்தியானம் பார்த்தீங்கன்னா காலே வரல, இவரும் நெட்டும் ஆஃப் ஆயிருந்துச்சுங்க. நார்மல் கால் ட்ரை பண்ண போவே இல்லைங்க. ஏதோ உடம்புன்னு சரியில்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க. எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேங்க. அவர் சொல்கிறாரு இல்லை சார் வந்து ஃபோன் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டார் மேடம் அப்படின்னுங்க. அப்புறம் அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுவாருன்னு. அப்புறம் பார்த்தா திடீர்னு திரும்பி பார்க்குறேன், இவர் வந்து நிற்கிறாருங்க. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்குன்னு கேட்டால் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாருங்க. இந்த சர்ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கைகாலே ஓடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு ட்ராலி ஃபுல்லாக பிரிச்சிட்டாரு. 2வது ட்ராலி பிரிக்கும்போது பாதி பிரிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு ஐயோ வீடியோ எடுக்கணும்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவும் டேட்ஸ், குக்கீஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. சரிங்க, எங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ மூலம் பயணம் தொடரும். நன்றி.